அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம நம்முடைய சேனல்ல பங்குனி மாதத்தை ஏன் தெய்வீக மாதம்னு சொன்னாங்க பெரியவங்க என்பது பற்றியும், பங்குனி உத்திர திருநாள்ல குலதெய்வ வழிபாடு அவசியம், இது ஏன் என்பது பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் ஆண்டின் நிறைவான மாதமாக வரும் பங்குனி மாதம் இந்த ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 13ஆம் தேதி நிறைவடையுது. மற்ற மாதங்களைப் போலவே இது தெய்வீக சிறப்பு வாய்ந்த மாதம்ங்கிறதுனாலும் இந்த மாதத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்யறவங்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் கருதப்படுது. இந்த மாதம் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு எல்லா தெய்வங்களின் அருளையும் பெறுவதற்கு ஏற்ற மாதமாகவும் இருக்கு. தமிழ் ஆண்டின் 12 மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திற்கும் தனித்தனியான ஆன்மீக சிறப்புகள் இருக்கு. அந்த வரிசையில நிறைவான 12வது மாதமாக வரும் பங்குனி மாதம் அதீத முக்கியமானதாகவும் தெய்வீக நிகழ்வுகள் நிரம்பியதுமான மாதமாகவும் பார்க்கப்படுது. அதனாலதான் சாஸ்திரங்களும் புராணங்களும் பங்குனியை தெய்வீக மாதம்னு போற்றியே சொல்லி இருக்கு. இந்த மாதம் சந்தோஷம், வளம், ஆனந்தம், குடும்ப நலன் போன்றவற்றை தரும் மாதமாகவும் கருதப்படுது. குறிப்பாக பல தெய்வங்களின் திரு கல்யாணங்கள் நடந்த மாதம்ங்கிறதுனால இந்த மாதத்தில் பூஜை, விரதம், தர்மம் செய்வதும் மிகப்பெரிய புண்ணியமாக பார்க்கப்படுது. பங்குனி மாதம் தெய்வங்களின் திருமணங்களால் புகழ் பெற்றது. பார்வதி தேவி, பரமேஸ்வரர், முருகப்பெருமான், தெய்வானை, சீதா தேவி, ஸ்ரீராமபிரான் போன்ற தெய்வ தம்பதிகளின் திருமணமும் பங்குனி மாதத்தில் நிகழ்ந்ததாக புராணங்களும் சொல்லுது. இதனால பங்குனி மாதம் தெய்வீக சக்தி நிறைந்த மாதமாக பார்க்கப்படுது. பங்குனி மாதத்தின் தொடக்கமே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக வரலாற்றை நினைவூட்டுது. சாவித்ரி என்ற பக்தியும் பாவனையும் நிறைந்த பெண் தன்னுடைய கணவர் சத்தியவானின் ஆயுள் குறுகியதாக இருக்கு என்று முன்கூட்டியே அறிந்திருந்தாலும் அவரை மணந்தாளாம். ஒரு நாள் யமன் வந்து சத்தியவானின் உயிரை எடுக்கும் பொழுது சாவித்ரி தனது பக்தியாலும் துணிவாலும் யமனை பின்தொடர்ந்து போனாளாம். அவளின் பக்தியும் கணவனுக்கான அன்பும் கண்டு யமன் மகிழ்ந்து இறுதியில் சத்தியவானின் உயிரை திருப்பியும் கொடுத்ததாக புராணங்களும் கூட சொல்லுது. இந்த வரலாற்றை நினைவு கூறும் விதமாக தான் நாம காரடையான் நோன்பு கடைபிடிக்கிறோம். இந்த நோன்பு கணவரின் நீண்ட ஆயுளுக்கும் குடும்ப நலனுக்கும் மிக முக்கியமானதாகவும் இருக்கு. பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரம் இன்னும் புனிதமான நாளாக பார்க்கப்படுது. இந்த நாளே பங்குனி உத்திரம்னு தான் அழைக்கப்படுது. இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கிறது, அபிஷேகம் செய்யறது, அர்ச்சனைகள் செய்யறது, விரதம், தர்மம் போன்ற வழிபாடுகளும் கடைபிடிக்கப்படுது. இன்னும் குறிப்பாக பழனி முருகப்பெருமான் கோவில்ல பங்குனி உத்திர விழா அதீத சிறப்பாகவும் நடக்கும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த நாள்ல முருகப்பெருமானை தரிசிக்க வருவது வழக்கத்திலும் இருக்கு. பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கத்தை நினைவுபடுத்தும் மாதம். அதனால இந்த மாதத்தில் வசந்த நவராத்திரி கொண்டாடப்படுது. ஒரு வருஷத்துல 4 நவராத்திரி விழாக்கள் நடக்குது. சாரதா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி. இதுல சாரதா நவராத்திரியும் வசந்த நவராத்திரியும் முக்கியமானது. வசந்த நவராத்திரி பொதுவாக பங்குனி அமாவாசைக்கு அடுத்து வரும் வளர்பிறை பிரதமை முதல் நவமி வரை கொண்டாடப்படுவது. இந்த நாட்கள்ல தெய்வங்களை வழிபாடு செய்வது நம்முடைய வாழ்க்கையில் வளத்தையும் அமைதியையும் தரும். இந்த மாதத்தில் 2 முக்கியமான ஏகாதசி விரதங்களும் வருது. ஆமலக்கி ஏகாதசியில் திருமாலை வழிபட்டு விரதம் இருந்தா கோதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும்னு புராணங்களும் சொல்லுது. இன்னொன்னு விஜய ஏகாதசி. விஜயம்னா வெற்றின்னு அர்த்தம். இந்த நாள்ல விரதம் இருந்தா வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதும் உண்மை. புராண கதைகளின் படி ஸ்ரீராமபிரான் ராவணனை வென்று சீதா தேவியை மீட்டதும் இந்த விஜய ஏகாதசி விரதத்தின் பலன் என்றுதான் சொல்லப்பட்டு இருக்கு. காரைக்கால் அம்மையார் குரு பூஜை, சாஸ்தா வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு போன்ற ஆன்மீக நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் தான் அதிகமா நடக்குது. இதனாலதான் பங்குனி மாதம் முழுவதும் கோவில்களில் திருவிழாக்கள், பூஜைகள், ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்று நமக்கு ஆனந்தத்தையும் கொடுக்குது. இவ்வளவு தெய்வங்களின் திருமணங்கள், விரதங்கள், திருவிழாக்கள், ஆன்மீக நிகழ்வுகள் இது எல்லாமே ஒரே மாதத்தில் நடைபெறுவதால் தான் பங்குனி மாதம் தெய்வீக சக்தி நிறைந்த மாதமாக போற்றப்படுது. இந்த மாதத்தில் நாமும் விரதம் இருந்து பூஜை செய்து தர்மம் செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில் வளம், ஆரோக்கியம், குடும்ப நலன், மன அமைதி பெருகும் என்று சாஸ்திரங்களும் சொல்லுது. பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான
விரத மற்றும் வழிபாட்டு நாட்களில் ஒன்றுதான் பங்குனி உத்திரம். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு வகையில் சிறப்பாக இருக்கும். அப்படி பங்குனி மாத பௌர்ணமிக்கு உரிய சிறப்பாக சொல்லப்படுவதுதான் பங்குனி உத்திரம். இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திர திருநாள் வருது. பங்குனி உத்திர நாள்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்வதோடு குல தெய்வத்தையும் சேர்த்து வழிபாடு செய்வது அவசியம். இந்த நாள்ல எதற்காக குல தெய்வத்தையும் நாம வழிபட வேண்டும் என்ற காரணங்களையும் இப்ப பார்க்கலாம். நம்முடைய பாரம்பரியத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமான ஆன்மீக மரபு. நாம எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த குடும்பத்தையும் அந்த குலத்தையும் தலைமுறைகளாக காத்து அருள்பாலிக்கும் தெய்வம் தான் குலதெய்வம். எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த விரதத்தை இருந்தாலும் நாம முதல்ல வழிபாடு செய்ய வேண்டியதும் குலதெய்வம் தான். அதனாலதான் குலதெய்வத்தை மறந்தா வாழ்க்கையில் முழு அருள் கிடைக்காதுன்னு பெரியவங்க சொல்லியும் வச்சாங்க. சொந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு குலதெய்வத்தை அடிக்கடி வணங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனா வேலை, கல்வி போன்ற காரணங்களால் வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியம் ஆகாமல் கூட போகலாம். அதனாலதான் வருடத்திற்கு ஒரு முறையாவது எல்லோரும் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஒரு சிறப்பான நாளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் பங்குனி உத்திரம். தமிழ் மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் பௌர்ணமியோடு சேரும் நாள் மிக புண்ணியமான நாளாக சொல்லப்படுது. அந்த நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த நாள்ல பல தெய்வங்களின் தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்களும் கூட சொல்லுது. அதுல முக்கியமான ஒண்ணுதான் முருகன் தெய்வானை திருமணம். இந்த தெய்வீக திருமணம் காரணமாக பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் இருக்கு. ஆனா இது முருகப்பெருமானுக்கு மட்டும் சிறப்பான நாள் கிடையாது. இந்த நாள்ல சிவாலயங்களில் பங்குனி பெருவிழாவும் நடக்கும். பல தெய்வங்களின் திருக்கல்யாண வைபவங்களும் நடக்கும். நாம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா நம்முடைய குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் கட்டாயம். அதனால முதல்ல குல தெய்வம், அதற்கு பிறகுதான் மற்ற தெய்வங்கள் என்ற வழிபாட்டு முறையை பெரியவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. பங்குனி உத்திரம் போன்ற மிக புண்ணியமான நாள்ல குல தெய்வத்தை வணங்கினா நம்முடைய குடும்பத்தின் வளம் அதிகமாகும், தடைகள் அகலும், நிம்மதி நிலைக்கும், பல தலைமுறைகளுக்கும் குல தெய்வங்களின் அருளாசி பரிபூரணமாக கிடைக்கும். பங்குனி உத்திர நாள்ல 2 முக்கியமான சக்திகள் ஒன்றாக சேருது. ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று உத்திர நட்சத்திரம். இந்த 2 தெய்வீக சக்திகளும் சேரும் பொழுது நம்முடைய பிறவி பிணிகளை தீர்க்கும் சக்தி அதிகமாகுதுன்னு ஆன்மீக மரபுகளும் சொல்லுது. அதனால இந்த நாள்ல குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்தை வழிபட்டாலே அதற்கு மிகுந்த புண்ணிய பலன் கிடைக்கும். பங்குனி உத்திர நாள்ல குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேகங்கள் செய்யலாம், மலர்களை கொண்டு பூஜை செய்யலாம், தீபம் ஏற்றலாம், படையல் வைத்து வழிபாடு செய்யலாம். இதன் மூலமாக குலதெய்வத்தின் அருளோடு முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சிலருக்கு இந்த நாள்ல குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாம போகலாம். அப்படி இருந்தா முதல்ல சூரிய பகவானை வணங்கணும். அதற்கு பிறகு குலதெய்வம் இருக்கும் திசையை நோக்கி கைகளை கூப்பி வழிபாடு செய்யணும். வீட்டின் பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றி படையல் வைத்து வழிபடலாம். இதுவும் குலதெய்வ வழிபாட்டிற்கு சமமான பலனை நிச்சயம் தரும். நம்முடைய குடும்பத்தில் தொடர்ச்சியான பிரச்சனைகள் இருந்தாலும், மன அமைதி இல்லாமல் இருந்தாலும், ஏதாவது தடைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாலும் பங்குனி உத்திர நாள்ல குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வத்தின் அருள் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் என்ற தகவல்களோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்யறேன்.